இனிய அன்னையாரிடம் சாதகர் மோனா சர்க்கார் தமது மைய ஜீவன் அன்னையாரிடம் முழு சரணாகதி அடைய வேண்டுமென தாம் முயற்சி செய்வதையும், ஆனால் அது கடினமாக இருக்கிறது என்றும் கூறுகிறார். இனிய அன்னையார் சாதகர்களை தாம் எப்போதும் தொடர்ந்து முன்னோக்கி செலுத்தி கொண்டிருப்பதையும், சாதகர்களின் புறத்தன்மைக்கும் அன்னையார் அவர்களிடம் காணும் உள் ஜீவனுக்கும் இடையே உள்ள பிளவிற்கு ஒரு பாலம் உண்டாக்க வேண்டும் எனவும் அதற்கு தமது உதவி உள்ளது என்றும் கூறுகிறார். அச்சமயம் இனிய அன்னையார் அன்பர்களது தீவிர ஆர்வம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறார். அன்பர்கள் போதிய ஈடுபாட்டுடன் செயல்படவில்லை என்று அவர் கூறுகிறார். சங்கல்பம் மற்றும் தீவிரம், முயற்சி மற்றும் முன்னேறுவதற்கான பொறுமை, இவற்றை தக்க வைத்து கொள்ளும் உறுதி ஆகியவை அன்பர்களிடம் குறைவாக உள்ளன. இப்போதைய சூழலில் அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய இனிய அன்னையாரின் பகவானின் உதவியை கொண்டு அவர்கள் முன்னேறவும் வெற்றி அடையவும் முயல வேண்டும். இவ்வாறு கிடைக்கும் உதவியை உறுதியோடு, பணிவோடு, நன்றியோடு, அகந்தையின் குறுக்கீடு இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரது முயற்சி சில நிமிடங்கள் மட்டுமே தீவிரமாக செயல்பட்டு பின் அடுத்த கணமே கீழே விழுந்துவிடக் கூடாது. முன்னேற்றத்திற்கான ஒருவரது முயற்சி மிகவும் நிதானமாக, இடைவிடாத ஆர்வத்துடன், அசையாத பொறுமையுடன் அமைய வேண்டும். எப்பொழுதும் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் சோர்வற்று அந்த சாநித்தியத்தை உணர முயல வேண்டும். எல்லா செயல்களின் விளைவுகளை பற்றியும் மறந்து அது அவர்களுக்கு கற்பிக்க வந்ததை கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு செயலும் ஏதோ ஒன்றை கற்றுத்தருகிறது. அதன் காரணம் மற்றும் விளைவுகளில் ஆழ்ந்து விடாமல் அது எதை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறது என்பதை கண்டறியவே முயல வேண்டும். ஒவ்வொரு நிகழ்விலும் எப்படி சிறிது உள்முகமாக நிற்பது என்று அறிந்து விலகி நின்று அது என்ன முன்னேற்றத்தை அளிப்பதற்காக வந்தது என்னும் குறிப்பை கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் உள்ள பேருண்மையை உணர முற்பட வேண்டும்.